இன்னொரு இதுல என்னன்னு கேட்டா, ஒரு கூடுதலான ஆண்கள் ஒரு பெண்ணு தான் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணை போய் பார்க்க போறோம். ஒரு 5-6 பேர் 4 பேர் 5 பேரை போய் பார்க்க போறோம். இந்த மாதிரி பார்க்க போனால் ஒரே ஒரு பெண்ணு ஒரு ஜமாத்துக்கு வசூல் பண்றதுக்கு போறீங்க. ஒரு ஜூலை மாநாட்டுக்காக வேண்டி கலெக்ஷன் பண்ண போறீங்க. ஒரு பெண்ணு தாங்க இருக்கிறாங்க. அங்க நின்று என்ன செய்றீங்க, வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஆனா 4 பேர் 3 பேரை போறீங்க. இப்ப அந்த பெண்ணோட பேசிட்டு இருக்கலாமா? இப்போ அந்த பெண் வந்து விரட்டி விட்டுருணுமா எல்லாரையும் என்று கேட்டால், அது ஒரு சம்பவம் நடக்கிறது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க வீட்டுல சில ஆட்கள் இருக்கிறாங்க. குறைச்சி உலக ஆட்கள், சொந்தக்கார ஆட்கள் தான். ஆனா மகரம் இல்லாத ஆட்கள் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க மனைவி வந்து அஸ்மா, மகள் பேர் அஸ்மா தான், அவங்க மனைவி பேர் அஸ்மா. அஸ்மாங்கிற ஒரு மனைவி வீட்டுல அபூபக்கர் வீட்டுல இருக்கும் பொழுது, அபூபக்கர் வெளியே போயிருக்கும் பொழுது ஒரு கூட்டம் வர்றாங்க. அந்த கூட்டம் யாருன்னு கேட்டா, குறைஷ் பனு ஹாஷிம் கூட்டத்தை சேர்ந்தவங்க, ரிலேஷன், ஒரு கோத்திரத்துல ரிலேஷனா இருக்கிறவங்க. அப்ப அபூபக்கர் உள்ள வீட்டுக்கு வர்றாங்க. இந்த அதிர்ச்சியா இருக்கு. என்ன, அவங்க மனைவி மட்டும் இருக்காங்க, 4-5 ஆம்பளை இருக்கிறாங்க. அவங்க மனைவி கிட்ட யார் பேசிட்டு இருக்கிறாங்க? 4-5 ஆம்பளைங்க வந்து வீட்டுல வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்த உடனே அவருக்கு பிடிக்கல. என்ன ஒரு பெண்ணு வீட்டுக்கு ஒரு ஆம்பளை எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறது. அவங்க அப்படி விளங்கிட்டாங்க. நம்ம மனைவி மட்டும் இருக்கிறாங்க, 4-5 ஆம்பளை வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா இது என்ன இடத்து ஆம்பளை இதுக்கு வரணும், நான் இல்லாத இடத்துல வரணும்னு சொல்லி அவங்க வெறுக்கிறாங்க. வெறுத்தவன என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இத சொல்றாங்க. சொல்லும் போது என்ன செய்யறாங்க, எனக்கு மனைவி மேல சந்தேகம் எல்லாம் கிடையாது, நான் ஒரு நல்ல நோக்கத்தில் உங்கள்கிட்ட விளக்கம் கேட்கிறேன், இப்படி செய்யலாமா? என் மனைவி இருக்கும் பொழுது சில பேர் வந்து உறவினர்கள், சில பேர் வந்து உட்கார்ந்து ஆண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இது எனக்கு பிடிக்கல. ஆனா நான் கெட்ட எண்ணத்தோட அவங்க வந்தாங்கன்னு நான் சொல்லல. இவங்களை பத்தி எனக்கு கெட்ட எண்ணம் கிடையாது, என் மனைவி பத்தி கெட்ட எண்ணம் கிடையாது, இது சரியான்னு கேட்கிறாரு. அதாவது வேற தவறான எண்ணத்துல வந்தாங்கன்னு ஒரு மனசுல வரல. ஆனா இது மார்க்கத்துல சரியா இப்படி செய்வது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னு கேட்டா, அது உன் மனைவி பத்தி நீ தப்பான நினைக்க வேணாம், அவங்க செஞ்ச தப்பு இல்ல, அவங்களுடைய அது வந்து அல்லாஹ்வை நீக்கிற மாதிரி ரூல் சட்டத்தை தந்துட்டான் என்று சொல்லி அவங்க விளக்குறாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு பெண்ணோட கூட 2 ஆண் இருக்கும்போது என்ன செய்யலாம், போய் நம்ம சந்திக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மெம்பர்ல ஏறுறாங்க. இவர் அபூபக்கருடைய புகார் வந்த உடனே மெம்பர்ல ஏறி என்ன செய்யறாங்கன்றா, லா யதுகுலன்ன ரஜுலுன், எந்த ஒரு மனிதனும் நுழையக்கூடாது, பாத யோமி ஹாதா, இன்றைய தினத்திற்கு பிறகு, இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள், இதுக்கு பிறகு எந்த ஒரு ஆண் மகனும் நுழையக்கூடாது ஒரு வீட்டில். அலா முகைபத்தின், கணவன் இல்லாமல், கணவன் வெளியே போயிருக்கிற, வெளியூர் போயிருந்தாலும் சரி, வெளியே போயிருந்தாலும் சரி, வெளிநாடு போயிருந்தாலும் சரி, கணவன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய வீட்டில் நுழையக்கூடாது. இல்லாவ மாஹு ரஜுலுன் அவ் இஸ்னானி, நுழையக்கூடியவருடன் ஒரு ஆண் இருக்கலாம் அல்லது 2 ஆண் இருக்கலாம், அப்படி இருந்தாலே தவிர நுழையக்கூடாது. ஒரு பெண்ணு வீட்டில் போய் முக்கியமான விஷயத்தை பேச வேண்டி இருக்குது, அது ஏற்படவும் செய்யும். அந்த மாதிரி ஏற்படுமையானால் கூட 2 பேரை கூட்டிட்டு போலாம். மகரம் இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுல மகரம் மிஷின்ல செய்ய முடியும். மகரம் இருந்தா தான் மகரமோட சந்திப்பாங்க. ஒரு அவசியமான ஒரு மேட்டரா இருக்கும், போய் பேச வேண்டிய தேவையே ஏற்படும். அப்படி ஒரு ஜமாத்துடைய காரியம், ஒரு பொதுவான காரியம், ஒரு வசூல் பண்ற காரியம், ஒரு உதவி கொடுக்கக்கூடிய காரியம், அது மாதிரி பித்ராவே வசூல் பண்றோம், மக்களுக்கு விநியோகிக்க போறோம், வீட்டுல ஒண்ணே கொடுக்க போறீங்க, ஏழை வீடு, அந்த ஒரு பெண்ணு மட்டும் இருப்பாங்க, ஒன்ன அதை திறந்து வாங்கக்கூடாதா? அது வாங்கலாம், அதுக்குள்ள செய்யலாம். எப்படி செய்யறது? ஒரு ஆளு போய் தட்டி கொடுத்துடக்கூடாது. ஒரு பெண்கள் இருக்கிற வீடுகளுக்கு நம்ம எதுக்காக போறதா இருந்தால் என்ன செய்யணும், கூட ஒரு 2 பேர் ஒரு ஆளாவது சேர்த்துக்கிட்டு போகணும். அப்ப 2 பேர் 3 பேர் போகும்போது வேற மாதிரி வராதுல, வேற மாதிரி ஒரு தப்பான எண்ணங்கள்லாம் என்ன செய்யாது, வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்குன்னு பிளான் பண்ணி செஞ்சா என்ன வேணாலும் செய்யலாம், 10 பேர் கூட செய்யலாம், அது ஒரு விஷயம். பொதுவான ஒரு விஷயம், பொதுவாக நல்லபடியா சந்திக்கும் பொழுது தப்பு நடக்காதுன்னு சொன்னா அதுக்கு இது ஒரு சேஃப்டியா இருக்கும். ஒத்தையா ஒருத்தன் போறதை விட ஒரு 2 பேரை கூட கூட்டிட்டு போனான்னு சொன்னா அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நம்ம ஒரு வீட்டுல போய் பார்க்கும் பொழுது ஒரு பெண் மாத்திரம் இருப்பார்களே, ஆனால் கூட ஒரு ஆள் 2 ஆள் அழைத்துக் கொண்டு என்ன செய்யலாம், போய் சந்திக்கலாம். அப்ப இந்த மாதிரி மகரம் இருக்கணும், அல்லது புருஷன் இருக்கணும், அல்லது கூட வந்து சில ஆண்கள் சேர்ந்து இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் கூட சில பெண்கள் இருந்தா கூட சந்திக்கலாம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ருபைங்கிற பெண்ணை பார்த்தாங்கல்ல, அவங்கள பார்க்கும்போது எல்லாம் பெண்கள் தான் சுத்தி இருந்தாங்க. அப்ப கூட பெண்கள் 4-5 10 15 பொம்பளைங்க இருக்கும்போது வீட்டுல போய் என்ன செய்யலாம், பேசிட்டு இருக்கலாம். ஒரு பெண்ணு மட்டும் தனியா இருக்கிறது தான் பிரச்சனை, ஒரு ஆம்பளை மட்டும் தனியா இருக்கிறது தான் பிரச்சனை. ஒரு ஆம்பளை மட்டும் இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஒரு பொம்பளை மட்டும் வரக்கூடாது, ஒரு பொம்பளை மட்டும் இருக்கிற வீட்டுக்கு ஒரு ஆம்பளை மட்டும் வரக்கூடாது. இந்த கண்டிஷன்ல இருந்தா வரலாம் என்று
இந்த குடும்பத்துல சஞ்சலங்கள் ஏற்படாம, சந்தேகம் ஏற்படாம, குழப்பம் ஏற்படாம நல்லபடியாக போவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்ப இந்த குடும்பவியல்ல பேசிக்கான விஷயத்தை நீங்கள் ஆழமாக மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன பேசிக்கான விஷயம்? திருமணத்தின் மூலமாக மட்டும்தான் குடும்ப அமைப்பு ஏற்படும். வேறு எந்த வகையிலையும் அந்த குடும்ப அமைப்பு என்ன செய்யாது, ஏற்படாது. இதை சிதைக்கக்கூடிய காரியங்களை நம்ம என்ன செய்யணும், விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். இந்த குடும்பம் சீராக போவதற்கு தடையா இருக்கிற காரியங்கள் இருந்தெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதை மனசுல வைத்துக் கொண்டு நம்ம குடும்பவியலுடைய டாபிக்ல இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நேரடியாக நுழைவோம். குடும்பவியல்னா என்ன, குடும்பத்துல எப்படி ஒரு குடும்பம் அமையும், குடும்பத்துக்குள்ள நடந்து கொள்ள வேண்டிய கடமைகள் உரிமைகள் என்ன என்ற விஷயங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.